உமாச்சி காப்பாத்து பக்தி சேனல் நேயர்களுக்கு அடியேன் தசைபிரியா லலிதாவின் பணிவான நமஸ்காரங்களும் வணக்கங்களும். இன்றைய தினம் இந்த பிரசாதம் எபிசோட்ல நம்ம பண்ண போற பிரசாதம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ட்ரை ஃப்ரூட் லட்டு அப்படின்னு. பிரசாதம்னு ஒரு ஜெனரலைஸ் பண்ணி ஒரு பிரசாதம் பண்ணிடுறோம். அந்த பிரசாதம் முக்கியம் கிடையாது. அந்த பிரசாதம் எதுக்கு பண்றோம், ஏன் பண்றோம் அப்படின்னு சொல்ற அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஹிஸ்டரி தான் அந்த பிரசாதத்தோட ஹைலைட். நான் இதை எதுக்கு எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டோம்னா, இது வியாச பூர்ணிமா, குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்ற வியாச பூஜைக்காக நான் ஒரு ஸ்பெஷலா எடுத்துட்டு இருக்கேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறதுல நான் இன்னைக்கு ரொம்ப லிமிட்டடா தான் எடுத்துட்டு இருக்கேன். ஒன்னு பாதாம் எடுத்துட்டு இருக்கேன், ஒரு தொன்ன முந்திரி பருப்பு எடுத்துட்டு இருக்கேன், அப்புறம் இது கொப்பரை பவுடர், தேங்காய் பவுடர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு கப் எடுத்துட்டு இருக்கேன். விதை இல்லாத ஒரு பேரிச்சம்பழம், அந்த பேரிச்சம்பழத்தோட கொஞ்சோண்டு அத்தி எடுத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வாசனைக்கு ஏலக்காய், தேவையான அளவு நெய். இந்த இதோட பேரிச்சம்பழத்தோட அந்த ஒரு டேஸ்டும் அதே மாதிரி அதுல அத்தி இருக்கு இல்லையா, அதுன்னு இதோட விருப்பப்படி நீங்க நட்ஸ்ல என்ன வேணா போட்டுக்கலாம். என்கிட்ட இருந்ததை நான் போட்டுட்டு இருக்கேன். சால்ட் இல்லாத அந்த பிஸ்தா போட்டுக்கலாம். இன்னும் ட்ரை ஃப்ரூட்ஸ்ல உங்களுக்கு என்னெல்லாம் வேணும், ஈவன் அந்த பம்கின் சீட்ஸ், அப்புறம் சன்ஃபிளவர் சீட்ஸ் அப்படின்னு நிறைய தான் இப்ப வெரைட்டியா வைக்கிறா இல்லையா, எல்லாத்துலயும் பண்ணிக்கலாம். ஈவன் கசகசா கூட போடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா முதல்ல இந்த பேரிச்சம்பழத்தை இந்த பேரிச்சம்பழம் எதுக்கு போடுறோம்னா, உருண்டை பிடிக்கிறதுக்கு வேணும்ல, ஒரு ஸ்டிக்கியாதன ஒண்ணு வேணும். அதுக்காக தான் நான் இந்த பேரிச்சம்பழமும் இந்த அத்தியும் எடுத்துட்டு இருக்கேன். எல்லாத்தையும் என்ன பண்றோம்னா, நெய்யில வறுத்துட்டு இந்த கோகோனட் பவுடரையும் போட்டுட்டு, இந்த கொப்பரை பவுடரையும் போட்டுட்டு இந்த பேரிச்சம்பழத்தோட சேர்த்து பிடிக்கும் போது ஈஸியா பிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்டிக்கினஸ் கிடைக்கும். குரு பூர்ணிமாவுக்கு எடுத்தேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த காலத்துல பார்த்தோம் அப்படின்னு கேட்டோம்னா, ஒருத்தருக்கு நம்ம எடுத்துட்டு போறது அப்படின்னு ஒரு வீட்டுக்கு போறோம், ஒரு பெரியவங்க இருக்காங்க அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம்னா, கல்கண்டும் பேரிச்சம்பழம் தான் முக்கியமே. அது நீங்க கல்கண்டெல்லாம் எடுத்துக்கல, அதுக்காக தான் நான் பேரிச்சம்பழம் எடுத்துனேன். அதே மாதிரி லலிதா அம்பாளுக்கு ரொம்ப 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 பிடிச்ச பழத்துல பேரிச்சம்பழம் உண்டு. பேரிச்சம்பழம் இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டோம்னா, வருணனுக்கும் பிடிச்ச ஒரு விஷயம். வருணன் சொல்ற மழையை கொடுக்குற அவருக்கும் இதுல பேரிச்சம்பழம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது உண்டு. சரி, இப்ப நம்ம இத ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். அதுல அத்தியும் போட்டுருக்கேன். ஓகே, நான் சிம்ல தான் வச்சிருக்கேன். இருந்தாலும் அது கொஞ்சமா பிசு பிசுப்போட ஒட்டட்டும். அதுக்கப்புறமா மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம். சரி, இப்போ இருங்க ஒரே நிமிஷம், நான் அதை நல்லாவே வதக்கின்றேன். இப்போ அந்த குரு பூர்ணிமா அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இந்த வியாச பூர்ணிமா, அதை பத்தி கொஞ்சம் பார்த்துடலாம். இப்போ இந்த ஆடி மாசத்துல பார்த்தோம் அப்படின்னு கேட்டோம்னா, சாதுர்மாசி விரதமும் ஆரம்பம். சாதுர்மாசி விரதம் அப்படின்னு சொல்றது குரு கிட்ட போய் சிஷ்யர்கள்லாம் போய் கல்வி கத்துக்கிற அந்த பீரியட் தான் சாதுர்மாசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்காக இப்ப சாதுர்மாசியம் ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், எல்லா வேத பாடசாலையிலையும் பார்த்தேன்னா அழகா குழந்தைகள் போய் ஆச்சாரியர்கள்ட்ட வேத கல்வி ஆரம்பிக்கிறா அப்படின்னு சொல்லி. அதாவது இப்போ வியாசர் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு வியாசர் அப்படிதான், வியாசராலதான் நம்மளுக்கு எல்லா விஷயங்களுமே கிடைச்சிருக்கு. எல்லா விஷயங்களும் முடியும் போது ஃபர்ஸ்ட் நான் இதுக்கே போயிடுறேன். வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய அப்படின்னு. வியாசர் தான் விஷ்ணு, விஷ்ணு தான் வியாசர் அப்படின்னு பார்த்தோம். அதனால வியாசாய விஷ்ணு ரூபாய அப்படின்னு பார்த்தோம்ல. இந்த வியாசர் என்ன பண்ணி என்னெல்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. அதுல ஒரு சின்னதை மட்டுமே எடுத்துப்போமே, மகாபாரதத்தை அவர் சொல்லி, உங்களுக்கு தெரியும் விக்னேஸ்வர் தந்தத்தை ஒடிச்சு உட்காந்து எழுதினார் அப்படின்னு சொன்னோம். அதோட இல்லாம வேத கல்வி அப்படின்னு சொல்ற வேதங்கள் எல்லாவற்றிற்கும் வேதத்தை எல்லாத்தையும் நம்மளுக்கு வாங்கி கொடுத்ததே வியாசர் தான். அதுக்கப்புறமா பார்த்தோன்னா எல்லா புராணங்களும் யார் கொடுத்தா அப்படின்னா வியாசர். அதனால இந்த பௌர்ணமிக்கு பேரே வியாச பூர்ணிமா. அன்னைக்கு பண்ற பூஜை, வியாசருக்கு பண்ற வியாச பூஜை குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்ற வழக்கம். இந்த குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும் அந்த இடத்துல. அதாவது ஆதியோகி அப்படின்னு சொல்ற அந்த சிவன் இருக்காரு இல்லையா, அவர் முதல்ல எல்லா விஷயங்களும் இந்த வேதகல்வியா இருக்கட்டும், அதாவது ஆதியோகிங்கிறது அவர் சிவனை யோக கலையோட ஆச்சாரியர் ஸ்வரூபம் அப்படின்னு பேர். இந்த ஆச்சார கலையில இருக்கிற அந்த ஆதியோகியான சிவன் சப்த ரிஷிக்கு யோக கலையை சொல்லி கொடுத்ததும் இந்த நாள் தான்.
ஓகேவா? அதனால இந்த இந்த வியாச பூர்ணிமா, குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்றது வந்து அந்த பர்டிகுலர் டேக்கு வந்து அவ்வளோ பெரிய விஷயமா சொல்லியிருக்காங்க. அதனாலதான் அன்றைய தினம் அந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா அபரிமிதமான ஒரு சக்திகள் வந்து அந்த நாளுக்கு உண்டு. பொதுவாவே பௌர்ணமி அன்னைக்கு சக்தி ஜாஸ்தின்னா இந்த ஸ்ரீவித்யா உபாசகட்டும், பஞ்சதசாட்சி மந்திரம் சொல்ற எல்லா ஸ்ரீவித்யா உபாசகர்களும் வந்து இந்த பௌர்ணமி தினத்துக்கு பின்னாடியே எதுக்காக அப்படின்னா அன்றைய தினம் அந்த ஆற்றல் வந்து நிறைய இருக்கும். உங்களுக்கே தெரியும், அமாவாசை, பௌர்ணமி, பிரதமி, அஷ்டமி, நவமி இதெல்லாம் வந்து கடல் சீற்றங்கள் நிறைய இருக்கும். கலையோட அந்த கடலோட அந்த அலைகள் வந்து அப்படியே பொங்கி பொங்கி வரும்னு சொல்லுவேன். அதை எதை பார்த்து? அம்பாளை பார்த்து. சந்திர சுரூபமா அன்னைக்கு இருக்கா இல்லையா, அந்த அம்பாளுக்காக அந்த அம்பாளை நோக்கி அதெல்லாம் இழுக்கப்படுறது அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி அதிர்வுகளை அதிகமா கொடுக்குற நாளும் அதுதான். என்னை பொறுத்தவரைக்கும் என்ன இன்னொரு விஷயமும் உங்களுக்கு சொல்லிடுவேன். இருங்க, நான் அப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர் ஒரு பிளேட்ல மாத்திட்டு மத்ததெல்லாம் நான் வறுத்துக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சமா வறுத்தா போறோம். இதுதான் ட்ரை ரோஸ்ட் தான். அதனால கொப்பரையெல்லாம் மறுக்க வேண்டாம், இது மட்டும்தான். ஓகே, இப்போ இது ஸ்லோ பண்ணிடுறேன். இப்போ இந்த குரு பூர்ணிமா பத்தி பேசணும், எல்லாம் பண்ணினோம். இந்த குரு பூர்ணிமா அப்படிங்கறது வந்து வியாசருக்காக அப்படின்லாம் பேசணும்ல. இதுல இன்னொரு விஷயமும் சொல்லணும். இப்ப நம்ம டீச்சர்ஸ் டே அப்படின்னு சொல்றோம், விஜயதசமி இன்னைக்கெல்லாம் சொல்றோம் இல்லையா, குருக்கு வந்து உண்டான, ஆச்சாரியருக்கு உண்டான தினம். அன்னைக்குதான் அவளுக்கு வந்து எல்லாம் போய் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரும் வெத்தலை பார்க்கறது பழம்னா எடுத்துக்கணும். பார்க்க போனா ஒரிஜினல் விஜயதசமி குரு இன்னைக்கு அப்படின்னு கேட்டோம்னா குரு பூர்ணிமா அன்னைக்குதான். இந்த குரு பூர்ணிமா அன்னைக்குதான் வந்து குருக்கு பண்ண வேண்டிய எல்லா விஷயங்களையும் நீங்க பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா உங்க குருக்கு வந்து என்னைக்கு பண்ணலாம்னா பொருத்தமான நாள் வந்து இந்த குரு பூர்ணிமா அப்படின்னா. இந்த ஒரு நாளுக்கு வந்து எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் அதுக்குள்ள அடங்கி இருக்கு அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்களேன். இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டோம்னா, லலிதா சஹஸ்ரநாமத்துல அடிக்கடி சித்தஸ்வரூபமா இருக்கேன், சித்ஸ்வரூபமா இருக்கேன் அப்படின்னு அவளை பத்தி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிட்டே வருவா. அதுல ரொம்பவே இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு நாமத்துக்கு பின்னாடி ஒரு 10 நாமம் வரும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா குருமூர்த்தின்னு வந்திருக்கும், தட்சிணாமூர்த்தி ரூபிணின்னு வந்திருக்கும். அந்த மாதிரி பின்னாடியே நான் குருவா இருந்து உனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டே இருக்கேன் அப்படின்னு இந்த குருவுக்கும் லலிதா சஹஸ்ரநாமத்துக்கும் பார்த்தோம்னா அப்படி ஒரு பைண்டிங் சொல்லலாம். இப்ப நம்ம லலிதா சஹஸ்ரநாமம் வந்து அடுத்த 3வது பேட்ச் வந்து நம்ம போட போறோம். அதுக்கு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரெடியா இருக்காங்க, வந்துட்டு இருக்காங்க, ஒவ்வொரு நாளும் வந்துட்டு இருக்காங்க. இந்த அற்புதமான இந்த ஆஷாட மாசத்திலேயே நீங்க என்ன பண்ணிடுவோங்க, என்ரோல் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க நல்லா கத்துக்கலாம். வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் தெரிஞ்சு நம்ம வந்து லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணும்போது கண்டிப்பா அது தேவிக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான விஷயம். இப்ப நான் இந்த வறுத்திருக்கேன். இதை வந்து மிக்சியில ஒரு பொடி பொடிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த நம்ம இப்ப வருத்தம் இல்லையா, அந்த நம்ம முன்னாடி வந்து பேரிச்சம்பழமும் அத்தியும் நம்ம வதக்கி எடுத்துட்டு இருக்கோம். அதோட சேர்த்து நம்ம இதையும் பொடிச்சு என்ன பண்றோம்னா மொத்தமா சேர்த்துட்டு அழகா உருண்டையா பிடிச்சிடலாம். இப்போ நம்ம இந்த ட்ரை ஃப்ரூட் லட்டுவோட கடைசி ஃபார்முக்கு வந்திருக்கோம். நம்ம அந்த வறுத்த பேரிச்சம்பழம், அப்புறமா அத்தி, அதுக்கப்புறம் முந்திரி, பாதாம், கொப்பரை தேங்காய் அதை பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். அப்படி நம்மளோட ட்ரை ஃப்ரூட் லட்டு அதோட ஃபைனல் ஃபார்மில் இருக்கும். நம்ம ஏற்கனவே நம்ம வந்து வதக்கின அந்த பேரிச்சம்பழம், அத்தி, அதுக்கப்புறமா முந்திரி, அதுக்கப்புறமா பாதாம், அப்புறமா கொப்பரை பவுடர் எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். அதோட ஏலக்காவும் சேர்த்துட்டோம். இதில் சுகர் கிடையாது, அதுக்கு மேலே தான் அந்த பேரிச்சம்பழத்தை போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னோம். இதை இப்போ கையில் நெய் தடவிண்டு உருண்டையாக உருட்ட வேண்டியதுதான். இதை சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக வந்துடும். என்னன்னா இதில் கொஞ்சம் கூட தண்ணியே படக்கூடாது. இதை வந்து வெளியில் வச்சுக்கணும்னா இந்த மாதிரி கையால் நெய்யில் தொட்டி இருக்குன்னா ஒரு 2 நாள் வச்சுக்கலாம், 3 நாள் வச்சுக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 5-6 நாள் வரும். அதனால் தைரியமாக வச்சுக்கலாம். அதுவும் ப்ரொவைடட் வந்து அந்த கொப்பரை பவுடர் இருக்கு இல்லையா, அதையும் அப்படியே நம்ம நெய்யில் லேசாக வதக்கிட்டு போட்டுட்டோம்னா பிரச்சனையே இல்லை அப்படின்னு. ரொம்ப நல்லா இருக்கும். இது ஒரு லட்டு சாப்பிட்டாலே போடும். நீங்கள் தான் சொல்வேலை இப்போ நிறைய இதெல்லாம் வந்து இந்த விட்டமின்ஸ் அந்த இது வேணும், இப்படி வேணும், அப்படி வேணும்னு. இந்த ட்ரை ஃப்ரூட்ஸில் இல்லாத ஒரு இது வந்து சக்தி வந்து வேறு எதுலேயுமே கிடையாது. தாராளமாக இப்போ சின்னவன்லேருந்து பெரியவன் வரைக்கும் தைரியமாக கொடுக்கலாம் அப்படின்னு. வியாச பூர்ணிமுக்காக செய்கிறோன்னு இப்படியே உருண்டை பிடிச்சினே சொல்கிறேன். ஏன்னா பெரியவாளுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஒருத்தரை பெரியவாளை பார்க்கறதுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த காலத்தில் வந்து பேச்சுவாழ் எடுத்துன்னு போவா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நான்.
அதனாலதான் எனக்கு டக்குன்னு வந்து இந்த ட்ரை ஃப்ரூட் லட்டு தோணிட்டு அப்படின்னு. ரெண்டாவது வந்து இந்த இந்த நாள் வியாச பூர்ணிமா அப்படின்னு சொல்ற இந்த குரு பூர்ணிமா, புத்த பூர்ணிமா அப்படின்னு இதுக்கு இவ்வளோ பேர் இருக்கு இல்லையா, அந்த நாட்களை பார்த்தோம் அப்படின்னாலுமே அதுல வந்து இந்த ஆன்மீகம் அண்ட் ஆயுர்வேதம் இந்த ரெண்டுத்துக்கும் முக்கியமான நாள் எதுன்னா இந்த அழகான இந்த குரு பூர்ணிமா நாள் அப்படின்னு சொல்றோம். ஆயுர்வேதத்துல இருக்கிற கல்விகள் அப்படின்னு சொல்ற ஆயுர்வேத கல்வியும் தொடங்குற நாள் வந்து இந்த நாள் தான் அப்படின்னு. அதே மாதிரி ஆன்மீக கல்வியை வந்து இந்த கத்துண்டு அந்த வியாசருக்கு நாம மரியாதை பண்ற நாளும் வந்து இந்த குரு பூர்ணிமா நாள் அப்படின்னு தான். வியாச பூர்ணிமா, குரு பூர்ணிமா, புத்த பூர்ணிமா, அதுக்காக நம்மளோட பிரசாதம் செக்மெண்ட்ல இந்த தடவை ட்ரை ஃப்ரூட் லட்டு பண்ணியிருக்கோம். இப்போ அதை நைவேத்தியத்துக்கு கொண்டு வச்சிருக்கோம் சுவாமிக்கு அப்படின்னு. எப்போதும் போல நம்ம ஒரே ஒரு துளி எடுத்து அதை அன்னசுதி பண்ணிக்கலாம். அதை மேலும் பவித்திரமாக்குறதுக்கு இமய துளசி தலானின்னு துளசி தளத்தையும் வச்சிருவோம். யா தேவி சர்வபூதேஷு புத்தி ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்யே 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 நமோ நமஹா அப்படின்னு அதில் சொல்லப்பட்டிருக்கு. வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணுவே நமோவை பிரம்மநிதியே வாசிஷ்டாய நமோ நமஹா அப்படின்னு விஷ்ணு தத்தநாமத்துலேருந்து ரொம்ப அருமையா இந்த வியாசரை துதிக்கிறதுக்கு இந்த ஒரு வரியே போறோம் அப்படின்னு சொல்றோம். குருமூர்த்தி குணநிதிர் கோமாதா குஹ ஜன்ம போகுன்னு லலிதா சஸ்திரம் பார்த்தோம்னா அவளை குருமூர்த்தியா பார்த்துருக்கோம். தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபணியா அவளை எடுத்துட்டு இருக்கோம். அதனால இப்ப அவளே பெரிய குரு. அவ கொடுத்த வியாசர், அந்த வியாசர் மூலமா நம்மளுக்கு வேதங்கள் புராணங்கள் எல்லா விஷயமும் கிடைச்சிருக்கு. அந்த அற்புதமான நாளை நம்ம வியாச பூஜை பண்ணி நம்ம எல்லாரும் சிறப்பா கொண்டாடணும். இந்த பூமியில இருக்கிறவா எல்லாரும் நல்லா இருக்கணும். லோகா சமசா சுக்கினோ பவந்து சர்வே ஜனாகா சுக்கினோ பவந்து அப்படின்னு நல்லதை வேண்டின்னு நல்லதே செய்வோம், நல்லதே பண்ணுவோம் அப்படின்னு இந்த இடத்துல எடுத்துப்போம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். மீண்டும் அடுத்த பிரசாதம் செக்மெண்ட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ரசிகப்பிரியா லலிதா. நமஸ்காரம், வணக்கம்.